important concept solving quadratic equations. லோயர் கிளாஸில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது படிச்சிருப்பீங்க. ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. இப்போ இங்கே ப்ராடக்ட் டூ வராது. அந்த மாதிரி கேசஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தட், அதாவது x = -b ± √4ac/2a. அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா நம்மளுக்கு லோயர் கிளாஸஸில் படித்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸ்கொயர் தானே, ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா a - b ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலாவுக்கு அந்த டேர்மை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்லேயும் நம்மளால் சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, -2ab. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வச்சுவோம், b - b ± 4ac/2a ஃபார்முலாவில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு b² - 2ab, இது ஒரு ஃபார்முலா. இப்போ இங்கே a இருக்கிற இடத்துல x இருக்குது, a². b இருக்கிற இடத்துல வந்து b² வந்து இங்கே கிடையாது. ஓகேவா, இங்கே b² வந்து இல்லை. ஸோ என்ன பண்ணுறோன்னா b² கண்டுபிடிக்க போகிறோம். 3x 2வை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், கான்ஸ்டன்ட்டை அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. இப்போ நம்மளுக்கு x² - 2ab இருக்குது. அப்போ 2ab இருக்கிற இடத்துல வந்து 3x இருக்குது. ஏவோட வேல்யூ x, 2xb = 3x. x கேன்சல் ஆயிடும். அப்போ 2b வந்து 3. அப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடச்சிருச்சு 3/2. அப்போ நம்மளுக்கு b² வேணும். அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவைப்படும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு இடத்துல மட்டும் பண்ணாமல் ரெண்டு பக்கமும் பண்ணணும். அதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த பக்கம் ஆட் பண்ணோம்னா இந்த பக்கமும் ஆட் பண்ணணும், இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணணும்னா இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 3/2 ஹோல் ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணுறோம். 3x இங்கே ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணுறப்ப இங்கேயும் 2 + 3/2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். x² - 3x + 3/2 ஹோல் ஸ்கொயர் + 2 + 3² வந்து 9, 2² வந்து 4. அப்போ 4 2s are 8, 8 + 9 வந்து 17. அப்போ 17/4. இது வந்து x - 3/2 ஹோல் ஸ்கொயர், a - b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்து எழுதணும்னா ஸ்கொயர் ரூட்டு. அப்போ x - 3/2 = √17. √4ஓட வேல்யூ வந்து +or - 2. அப்போ +or - 2. இப்போ இந்த -3/2 வந்து அந்த ஒரு ரூட் வந்து 3/2 + √17/2, another ரூட் வந்து 3/2 - √17/2. இப்போ நம்மளுக்கு இதில் எக்ஸில் 2 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரியே இன்னொன்று ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி இதே சம்மை சால்வ் பண்ண போகிறோம். x = -b ± √b² - 4ac/2a. இது ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ABC தெரியும். இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ax² + bx + c = 0 இதோட கம்பேர் பண்ணணும். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ -2. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். கம்பேர் பண்ணுவோம். ax² + bx + c கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஏபிசி எடுத்து எழுதிடணும். எடுத்து எழுதுனதுக்கப்புறம் அதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x = -b, பியோட வேல்யூ -3. அப்போ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. -× √b². b வந்து என்னது 3, -3 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா +9 -4. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -2/2. ஏவோட வேல்யூ 1. 9 4 2s are 8/2. அப்போ 9 + 8ஓட வேல்யூ 17.
அப்போ 3 + or - √17/2. சேம் x is equal to 3 + √17/2 ஒரு வேல்யூ, x equal to 3 - √17/2 ஒரு வேல்யூ. சேம் ஆன்சர் வந்துருச்சா? ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். AF² + BF + C is equal to 0. அப்போ இங்கே எஃப்க்கு என்ன வேல்யூ? √2. பியோட வேல்யூ -6. சியோட வேல்யூ 3√2. இப்போ x is equal to -b + or - √b² - 4ac/2a சப்ஸ்டியூட் பண்ணலாம். பியோட வேல்யூ -6. அப்போ +6. √b². b² இங்கே என்னது? 6 - 6 × 6 36 -4. ஏவோட வேல்யூ √2, சியோட வேல்யூ 3√2/2. ஏவோட வேல்யூ வந்து √2. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -36 - 4 × 3 12. 2 × √2 12 2s are 24. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 36ல் 24 போயிடுச்சுன்னா 12. அப்போ 6 + or - f is equal to 36 - 24ஓட வேல்யூ வந்து 12 /2√2. அப்போ ரெண்டே தான். 6 + or -√12 வந்து 4 × 3ன்னு எழுதலாம். √4ஓட வேல்யூ 2. அப்போ 2 × 3 2 × √2 வரும். 2வை காமனாக வெளியே எடுத்தோம்னா 3 + or -√3/2√2 வரும். 2 2 கேன்சல் ஆகி 3 + or -√3/2. 3 + √3/2 ஒரு ஆன்சர், 3 - √3/2 ஒன் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 3 + √3/2 3 - √3/2 வருது. இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். +bx + c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கம்பேர் பண்ணணும். இங்கே ஏவோட வேல்யூ வந்து 36. எக்ஸுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் ஒயில் இருக்குது, அவ்வளோதான். பியோட வேல்யூ -12a. அப்போ சியோட வேல்யூ வந்து a² - b². கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம், இங்கே ஒய் எழுதியிருக்கிறோம். அப்போ ஃபார்முலா y is equal to -b + or - √b² - 4ac/2a. இங்கே -bனா -12aவோட வேல்யூ +12a. b² வந்து 144a² -4a வரும். ஏன்னா y மட்டும் தான் எடுக்கக்கூடாது, a எழுதணும். -4ac. ஏவோட வேல்யூ 36. சியோட வேல்யூ a² - b² /2. ஏவோட வேல்யூ 36. 12a + or - 144a². 36 × 4ஓட வேல்யூ 144. அப்போ -144 இங்கே a² இருக்குது, a². மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 144b² டிவைடட் பை 36 × 2ஓட வேல்யூ வந்து டிவைடட் பை 72. 12 காமனாக வெளியே எடுத்தோம்னா a + or - b/72 வரும். கேன்சல் பண்ணோம்னா 6. அப்போ a + or - b/6 வந்து a + b/6 ஒன்று, a - b/6 ஒன்று, yக்கு 2 ரூல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.